சரி. இப்போ இதுல 400, இப்போ இதுல ஒரு 150, இப்போ அங்க ஒரு 300 கிடைக்குது. ஓகே. சரி, அது தனித்தனியாக போட்டுருக்கோம். இப்போ ஒரு அரை ஏக்கர்ல ஒரு 800 செடி போட்டுருக்கோம். இப்போ திரும்ப 800 கன்று போட்டுருக்கீங்க. ஆமா, புதுசாக போட்டுருக்கோம். நம்ம மொத்தம் உங்ககிட்ட 1600 கன்று இருக்கு. ஆமா. உங்களோட கட்டிங் மெத்தட் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஈல்டுங்கிறது அந்த குவாலிட்டிங்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் மூலமா தான் வந்துட்டு இருக்கு. ஓகே. இந்த இலைகள்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும், முளைச்சு போயிருக்கும். இதுல வந்து தளர்வு அடிக்காது, ஒண்ணுமே அடிக்காது, அப்படியே தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ண பகுதிக்கு போயிடலாமா? கட் பண்ண பகுதிக்கு போயிடும். சரி சரி. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது கூட சில பேருக்கு டவுட் இருக்கலாம். சரி, கண்டிப்பா. அதையும் நீங்க வந்து கொஞ்சம் ப்ராக்டிகலாவே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா, க்ளீன் பண்ணி கீழே மட்டும் நீட்டா பர்ஃபெக்ட்டா க்ளீன் பண்ணிட்டு அப்படின்னா சரி, உங்களுக்கு வந்து இந்த செம்பியன் மெயின் செம்பியன் வராது, அதுக்கடுத்து முடக்கு வராது. அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து மல்லிகை செடி சாகுபடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய வீடியோ வந்து நம்ம மல்லிகை வந்து எப்படி நம்ம சாகுபடி பண்ணுறாங்க, அதுக்கு எந்த மாதிரியான உரங்கள் கொடுக்குறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, அதுலேருந்து எவ்வளோ லாபம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்குறோம். யூடியூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைக்கு வந்து லாபங்களை வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம லாபத்தை பற்றி பேச போகிறதில்ல. முழுக்க இன்றைக்கி நம்ம இந்த மல்லிகை செடிகள்லேருந்து கவாத்து எப்படி பண்ணுறது, அதுக்கு வந்து கட்டிங் எந்த முறையில் வந்து பயன்படுத்துகிறாங்க, அதுக்கு எந்த மாதிரி எந்த டைமில் பயன்படுத்தணும், எந்த முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற முழு தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம். இந்த மல்லிகை வந்து இப்போ இந்த சீசன்லேயும் வந்து இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைக்கு வந்து பூக்கக்கூடிய சீசன் கிடையாது. ஆனால் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 3000 5000 7000 வரைக்கும் போச்சு இந்த சீசனில். அதை வந்து எப்படி நம்ம இந்த டைமில் எப்படி நம்ம அந்த பூவை வந்து நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம நேரடியாக அவர் இந்த விவசாயிகிட்ட வந்து கேட்க வந்திருக்கிறோம். வாங்க அவர்கிட்டே நம்ம இந்த தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம் பாஸ். ஆனால் இப்போ வந்து உங்ககிட்ட நம்ம நிறைய டைம் வந்து மல்லிகைக்கு வந்து நிறைய ஆலோசனை கேட்டிருக்கிறோம். சரி. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேயர்களுக்காக இன்னைக்குன்னு புதுசாக வந்து சில தகவல்களை வந்து கேட்க வந்திருக்கிறோம். கண்டிப்பா. ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த டைம்ல வந்து நீங்கள் கவாத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி. உங்கள் செடிகளுக்கு வந்து கவாத்து பண்ணிட்டு இருக்கீங்க. இது எந்த முறையில் கவாத்து பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த காலத்தில் வந்து இதை வந்து கவாத்து பண்ணுறீங்கன்னு சொல்லுங்களேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கத்திரி வச்சு தான் கட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போதைக்கு வந்து மிஷின் வாங்கியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மிஷின் கேபிள் வச்சிருந்தோம். அது கொஞ்சம் வெயிட் அதிகமா இருந்தது, பிராண்டட் தான், வெயிட் அதிகமா இருந்தது. இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா பேட்டரியில் வாங்கியிருக்கு. அது கொஞ்சம் ஒரு 2 கிலோ தான் இருக்குது. சரி, வெயிட் கம்மியா தான் இருக்குது. இப்போ அதை வச்சு தான் நம்ம இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ மிஷின் வந்து 2-3 நாள் ஆச்சு. அதனால நம்ம அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், மிஷினுக்காண்டி. இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம கவாத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி. ஏன்னா இப்போ இந்த சீசன்ல ஸ்டார்ட் பண்ணோம்னா தான் பாத்தீங்கன்னா தை மாசத்துல கரெக்டாக அந்த அதாவது தை பிறகு பார்த்தீங்களா, அந்த டயத்தில் நம்ம பூ கொண்டு வந்துடலாம். இப்போ அதுக்காண்டி தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 400 செடியை டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஆல்ரெடி ஒரு 300 செடி பக்கத்தில் முடிஞ்சு வச்சு, இன்னும் ஒரு 100 செடி தான் பேலன்ஸ் இருக்குது. ஆமாம், அதை இப்போ அதுவும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சரியா, ஒரு நம்ம மேக்ஸிமம் தெரிஞ்சு நாளைக்கு முடிஞ்சு போவோம், முடிஞ்சு போவோம். சரி, அது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்ப்போம். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பாதி ஆல்மோஸ்ட் ஒரு முக்கா இது கட்டிங் ஆயிருக்கும். கண்டிப்பா. ஆமா. இப்போ அதாவது என்ன பண்ணணும்னா நம்ம கட்டிங் வந்து ஏன் பண்றோம் அப்படின்னா மெயின் அதாவது என்ன சொல்றேன்னா ஈல்டு அதிகமா வர்றதுக்கு வந்து மெயின் வந்து கட்டிங் தான் மெயின். ஓகே. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர்லாம் போட்டிருக்கவங்க வந்து கட்டிங் பண்ணி தான் வந்து நிறைய ஈல்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி. கட்டிங் பண்ணாமல் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், ஈல்டும் கம்மியாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு இப்போ ஓரளவு கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஈல்டுங்கிறது வந்து நான் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கட் பண்ணுறேன், இல்லை 6 மாதத்துக்கு தான் ஒரு டைம் கட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது வந்து ஈல்டுங்கிறது ஒரு நார்மலாக தான் இருக்கும். அதே இது வந்து கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஈல்டுங்கிறது அதிகமாக இருக்கும். இப்போ கட்டிங் பண்ணுறதுனால என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஈல்டு மெயின், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நோய் மேலாண்மை. ஆமாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மருந்து செலவு கம்மியாகிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரேட்டு பிரகாரம் வந்து நம்ம கட்டிங் வந்துருச்சு, நம்ம கட் பண்ணி அந்த ரேட்டுக்கு கரெக்டாக அந்த டயத்தில் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஈல்டுங்கிறது அதாவது அந்த ப்ராஃபிட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆமாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராலாக அந்த இப்போ கட் பண்ணுறோம் பாருங்க. இப்போ கட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் தான் கட் பண்ண எது, அதாவது கட் பண்ணாலும் சரி கட் பண்ணாலும் சரி இந்த டாப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தளரி அடிக்கும். ஆமாம். அதனால நம்ம ஓவராலாக இப்போ ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து இங்கே பாருங்க, இதுல எல்லாம் தளரி அடிச்சிருக்காது, அப்படியே தான் இருக்கும். இது வந்து நம்ம டோட்டலாக கட் பண்ணிட்டு அப்படின்னு நினச்சிங்க, ஈவனாக எல்லா ஏரியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா தளரி அடிச்சிடும். சரி. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈல்டுங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். ஓகே. அதுக்காண்டி நம்ம கட்டிங் பண்ணி எடுக்கிறது மெயின். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மெயின். நீங்கள் நான் முன்னாடியே வீடியோவில் சொன்ன மாதிரி
ஒரு இப்போ வந்து நீங்க நம்ம ஏற்கனவே வீடியோல பார்த்ததான் இப்போ உங்ககிட்ட வந்து டோட்டலா மொத்தமா எவ்வளவு மல்லிகை செடிகள் நீங்க வச்சிருக்கீங்க, எத்தனை வருஷ கண்ணுகள் வந்து நீங்க வச்சிருக்கீங்கன்னு ஒரு டைம் சொல்லிருங்க. ஆல்ரெடி முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்போ இதுல ஒரு 400 மொத்தம் ஒரு 800 கன்று இருக்குது, 800 செடி கிடக்குது. ஆமா, தனித்தனியா பிரிச்சிருக்கிறோம், தனித்தனியா பிரிச்சு வேணா போட்டுக்கிறோம். சரி, இப்போ இதுல 400, இப்போ இதுல ஒரு 150, அப்புறம் அங்க ஒரு 300 கிடக்குது. ஓகே, சரி, அது தனித்தனியா போட்டுக்கிறோம். இப்போ ஒரு அரை ஏக்கர்ல ஒரு 800 செடி போட்டுக்கிறோம். இப்போ திரும்ப 800 கன்று போட்டுருக்கீங்க. ஆமா, புதுசா போட்டுருக்கோம். அப்ப மொத்தமா உங்ககிட்ட 1600 கன்று இருக்கு. ஆமா இருக்குது. சரி, நம்ம அதான் ஸ்டெப் பிரகாரம் நம்ம இது கண்டினியூ, நம்மளுக்கு வேற கிராப்ல அதிகமா கிடையாது. இப்போ வாழை மட்டும் தான் கொஞ்சம் கிடைக்குது. இதனால மொத்த டோட்டலா இது நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால நம்ம டோட்டலாவே மல்லிகை மாத்துறது மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க மொத்தமே மல்லிகை மட்டும்தான் வந்து போடுற மாதிரி பிளான்? ஆமா, டோட்டலாவே மல்லி தான். ஏன்னா அதுதான் நம்ம மாசம் ஃபுல்லா கண்டினியூ எடுக்கிறது மாதிரி தான் முன்னாடி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்பவும் அதை கண்டினியூ பண்ற மாதிரி தான் பிளான். சரி சரி, வேற கிராப்புக்கு போறது மாதிரி இல்ல. அதனால இப்ப நம்ம கட்டிங் மெத்தட் தான் நான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து ஈல்டுங்கிறது, அந்த குவாலிட்டிங்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் மூலமா தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, தை மாசத்துல பூ கொண்டு வரதுக்கு நிறைய பேர் இப்ப தான் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் இப்போ ஆல்ரெடி நம்ம யூடியூப் பார்த்து விட்டு நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்கேன், எப்போ கட் பண்ணலாம், ஏது கட் பண்ணலாம், அந்த கட்டிங்கை பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு. நம்ம இப்ப வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் மானூர்ல இருந்து உங்களுக்கு போன் பண்ணியிருந்தாங்க. ஆமா, அதான் இப்ப அவரு எப்ப கட் பண்ணலாம், நிறைய பேரோட கேள்வியை வந்து எப்ப கட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கேள்வியே. சரி, இப்ப அதுக்காண்டி நம்ம அந்த கட்டிங்கை பத்தி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். சரியா, இப்ப அதை வந்து அதான் மெயின். இப்ப நம்ம சொன்ன இது அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டிங்லயே இன்னொன்னு என்ன இதுன்னா நோய் பிரச்சனை தான் மெயின் பிரச்சனையே. சரியா, இப்ப நம்ம இந்த பூக்காத, அதாவது பாத்தீங்கன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நோய்கள் பாருங்க, அங்கங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கும். என்னதான் மருந்து அடிச்சாலும் பாத்தீங்கன்னா நோய் பிரச்சனைகள் நிறைய இருக்கும். சரி, ஆமா, நோய் பிரச்சனைன்னா நம்ம கட்டிங் பண்ணல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி மாசக்கணக்காகி போச்சு. சரி சரி, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25-30% தான் பாத்தீங்கன்னா நல்ல பூவே இருக்கும். மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அங்கங்க அடியா இருக்கும், காஞ்சி போயிருக்கும். ஆமா, காஞ்சி போயிருக்கும். அதனாலதான் நம்ம வந்து கட்டிங் பண்றது. ஏன்னா இப்ப அந்த மழை கண்டினியூ பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்ம மருந்து அடிக்க முடியல. அதனால பாத்தீங்கன்னா ஈல்டு நிறைய டேமேஜ் ஆச்சு. இந்த இலைகள் எல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும், முறைச்சு போயிருக்கும். இதுல வந்து தளர்வு அடிக்காது, ஒண்ணுமே அடிக்காது, அப்படியே தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மருந்து ஸ்ப்ரே பண்றது கூட, இப்ப நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் அந்த அங்கெல்லாம் ஒவ்வொன்றும் பட்டாதான் சரி, இல்ல படலாம் நினைச்சுக்கோங்க, அது அப்படியே தான் இருக்கும். சரி சரி சரி, அதுக்காண்டி தான் நம்ம ஓவரா ஈவனா வந்து எல்லாத்தையும் டோட்டலா கட் பண்ணிடுறோம். சரி, இப்போ அது பாத்தீங்கன்னா இதுல வந்து புது தளிர்கள நிறைய வரும். இதுல நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா புது தளிர்கள் நிறைய வந்துரும். ஓவராலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ண பகுதிக்கு போயிடலாமா? கட் பண்ண பகுதிக்கு போயிடும். சரி சரி. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது கூட சில பேருக்கு டவுட் இருக்கலாம். சரி, கண்டிப்பா. அதையும் நீங்க வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாவே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. இதுல இப்போ கட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே உங்களுக்கு கட் பண்ண இதெல்லாம் ஆல்ரெடி கட்டிங் போட்டு முடிச்சாச்சு. சரி, இப்போ கட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் இலை இருக்கணும் பாத்தீங்கன்னா, அதுக்கடுத்து இந்த குச்சிகளும் தெரியணும். இது வந்து பாத்தீங்கன்னா மேல எதுவுமே நீட்டிட்டு இருக்க கூடாது. எல்லாமே கட் பண்ணி குச்சி மாதிரி இருக்கணும். குச்சி மாதிரி இருக்கணும், இலைகள் உள்ள இருக்கணும். இலைகள் இருக்கணும். மெயின் வந்து இலைகள். ஒவ்வொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இலைகளே இல்லாம கட் பண்ணுவாங்க. சரி, அப்படிங்கும் போது அந்த ஒளிச்சேர்க்கைங்கிறது வந்து கண்டிப்பா நடக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இலை இருக்கணும், ஈவனாவும் இருக்கணும், குச்சிகளும் தெரியணும். சரியா, அதனால கொஞ்சம் காற்றோட்டம் இருக்கிறது மாதிரியே பாத்துக்கணும். சரி சரி, கீழே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே கிளீன் பண்ணி விட்டுறணும். நல்லா கிளீன் பண்ணணும். நல்லா கிளீன் பண்ண ஏன் அப்படி கிளீன் பண்றோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த செம்பியன், அதுக்கடுத்து இந்த டிப்ஸ், நம்ம வடக்கு இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த முடக்குன்னு சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் வர்ற காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழே அடிமட்டத்துல வந்து கிளீன் பண்ணாம இருக்கிறது தான் காரணம். சரி சரி சரி, அதனால நீட்டா கிளீன் பண்ணி கீழே மட்டும் நீட்டா பர்ஃபெக்டா கிளீன் பண்ணிட்டு அப்படின்னா சரி, உங்களுக்கு வந்து இந்த செம்பியன் மெயின் செம்பியன் வராது, அதுக்கடுத்து முடக்கு வராது. இது ரெண்டையும் ஆல்மோஸ்ட் இதுல வர்ற பிரச்சனையே அதுதான் மெயின் அதிகம். முடக்கு, அதுக்கடுத்து செம்பேனு. ஆமா, இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணணும்னா ஆக்சுவலா கட்டிங் போட்டு இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, சரி, ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைகள் 2 பிரச்சனைகள் வராது. அதுக்கடுத்து புழு பிரச்சனைகள், பூச்சி பிரச்சனைகள் கூட ஆல்மோஸ்ட் ஒரு 25% கம்மியாயிரும். ஆமா, இப்போ ஒவ்வொருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிடுவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, மொத்தமே வந்து கீழே வரைக்கும் கட் பண்ணுவாங்க. அது இலையே இல்லாம கட் பண்ணுவாங்க. ஏன் ஆக்சுவலா ஏன் கட் பண்ண கூடாது அப்படின்னா, ஒவ்வொரு இதுல வந்து இங்க வாங்க,
இப்போ இதுல வந்து ஃபுல்லா இங்க வரைக்கும் கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல தளிர் அடிக்கிறதுக்கு வந்து அதுக்கு ஆப்ஷனே இருக்காதுங்க. ஓ சரி. சரியா? இதுல எல்லாம் எப்படி தளிர் அடிக்க முடியும்? இதுல ஒன்று தான் தளிர் அடிக்கும், அது கொஞ்சம் டிலே ஆகி தளிர் அடிக்கும். ஓ சரி. அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. அந்த ஸ்டெப்பா இருக்கும் பாருங்க, ஆமா. இந்த ஸ்டெப்ல தான் வந்து தளிர் அடிக்கிறது. தளிர் அடிக்கிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா கீழே வரைக்கும் கட் பண்ணக்கூடாது. இதுதான் கரெக்டான பொசிஷன். ஓ சரி சரி. சரியா? இதுல இப்ப கட் பண்ணீங்க, இதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க, இப்ப இந்த இதுல வந்து கட் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படிங்கும் போது இதுல ரெண்டுல தளிர் அடிக்கும். அப்புறம் அதுக்கடுத்து இதுவும் கொஞ்சம் அரும்பு கட்டினோன்னா நம்ம வளர்ச்சி ஊக்கி அடிக்கிறதுனால வளர்ச்சி ஊக்கி இன்னும் ஆக்சுவலா எனக்கு இன்னும் தளிர் வேணும் அப்படிங்கும் போது ரெண்டாவது ஆப்ஷன்ல இங்க இந்த ரெண்டாவது ஸ்டெப்லயும் வந்து பாத்தீங்கன்னா தளிர் அடிக்க ஆரம்பிக்கும். அதுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த மெத்தட்ல கட் பண்ண சொல்றது. சரி 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 சரி. அதாவது இந்த பாத்தீங்கன்னா இந்த மிலிட்ரி கட்டிங், அதுக்கடுத்து நார்மல் கட்டிங் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? நம்ம மிலிட்ரி கட்டிங்னா ஒன்றை கட் பண்றது சரியா? நம்ம நார்மல் கட்டிங் பண்றது இதுதான் நார்மல் கட்டிங். இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். நிறைய பேர் அந்த மிலிட்ரி கட்டிங் தான் நிறைய பேர் பண்ணி விட்டுருவாங்க. பாத்தீங்கன்னா உள்ள இந்த இலையே தெரியாது, செடிகள் மட்டும்தான் இருக்கும். இன்னொன்னு என்ன, அப்படி கட் பண்ணா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த முந்தின வீடியோல சொல்லியிருப்பேன், அந்த வெந்தலர், அதாவது கொடியா ஓடுன்னு சொல்லுவாங்க. அந்த கொடி ஓடுற பிரச்சனைகள் வந்து இதுல நிறைய வரும். அந்த மாதிரி கட் பண்ணலாம். ஆமா, ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து, அதாவது துளிர் எடுக்கிறதுக்கு அந்த ஏரியா இருக்காது. ஒரு துளிர் எடுத்தாலும் பாத்தீங்கன்னா அதோட வளர்ச்சி அதிகமா இருக்கும். அதுக்காண்டி தான் பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈவனா வளர்ந்து நிறைய நூல் வந்துடும், எல்லாமே டோட்டலா வளர்ந்துரும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கட் பண்றது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு 2 இன்ச்சு கட் பண்ணலாமா அப்படிம்பாங்க, இல்ல ஒரு 3 இன்ச்சு அந்த ரேஞ்சில் கட் பண்ணலாம், அப்படிலாம் கட் பண்ணக்கூடாது. நம்ம கட் பண்ணும்போது என்ன காமனான மெத்தட் அப்படின்னா, ஈவனா எல்லா ஏரியாவிலும் எல்லா கிளைகளும் கட் ஆகணும். சரியா? ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருங்க பாத்தீங்கன்னா கட் ஆகாம இருக்கும். சரி. பழைய அந்த கிளைகள் வந்து ஒவ்வொன்றும் கட்டாம இருக்கும். அந்த கட் ஆகிறதுக்கு வந்து அந்த அதுல தளிரே இருக்காது. சரி சரி சரி. ஏன்னா கொஞ்சம் டிலே ஆகி அந்த சீசன் வந்த பிறகுதான் தளிர் அடிக்கும். அதனால எல்லா கிளைகளும் கட் ஆயிரணும். அந்த உங்களுக்கு அந்த வளர்ச்சியை ஸ்டாப் பண்ணி மறுபடியும் உங்களுக்கு வந்து தளிர் அடிக்கிறதுக்கு கரெக்டா அந்த பாசிபிள் இருக்கும். சரி சரி. ஆமா, அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணும் போதே உங்களுக்கு எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இந்த மிஷின்ல நான் ஒவ்வொருத்தவங்க வந்து மிஷின் வச்சு கட் பண்ணா அப்படி இருக்கும், இல்ல கத்திரி வச்சு கட் பண்ண அப்படி இருக்கும், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. உங்க கையில தான் இருக்கு எல்லாமே. நீங்க பிடிக்கும் போதே நீட்டா பிடிச்சீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணும்போது கரெக்டா இருக்கும். ஒவ்வொருத்தங்க எனக்கு ஒன்று சரி ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு திருப்தி இருக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நம்ம ஆல்ரெடி வீடியோ எடுத்திருப்பீங்க, அந்த கட்டிங் எப்படி பண்ணணும், ஒரு செடி எப்படி இருந்துச்சு, ஒரு கட் பண்ண பிறகு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதை பாருங்க. வேற எதுவும் இதுல டவுட்ஸ் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம்.